Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அவங்களோட பிரெக்னன்சி பீரியட் நீங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தீங்க? என்னன்னு பேசினா திருப்பி கோவப்பட மாட்டேன்னு சொல்லிடுவான். கோயசர்ல ரூம்ல கட்டி வச்சு சொட்டி அடிக்கிறோம். வீட்ல என்னென்ன வேலை எல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பீங்க? முக்காசியல்ல வந்த பண்ணுவான். எல்லாம் வரும் பயங்கரமா அடிச்சு பயங்கரமா WWE ரெஸ்லிங் மாதிரி எல்லாம் சண்டை போடுவோம். கூடவே இருக்கிறது வந்து திவ்யாவோட அம்மா கூட இருக்காங்க. ஏன் அம்மா அப்பாக்கும் இவங்க அம்மா அப்பாக்கும் மேபி அந்த டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர எனக்கோ விக்ரம்கோ அப்படி இருந்ததே கிடையாது. சோஷியல் மீடியால அதுல வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு ஹஸ்பண்டா நீங்க எப்படி அதை கேரி பண்ண? பிக் ஐகான் போட்டு பண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னோடனே நாங்களாம் சிரிச்சுப்போம். யார் ராஜ்யம் எங்க வீட்டுல? உண்மையிலேயே சொல்லணும்னா வந்து எங்க அம்மாவோட ராஜ்யம் தான். as a கப்புலா உங்களோட மேரேஜ்ல ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்திருக்கா? ஒல்லியா இருக்கிற ஒரு கப்பலுக்கும் இதே மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஆனா இப்ப நாங்க குண்டா இருக்கோங்கிறது தான் வந்து ஸோ இந்த ஃபேமஸான ஒரு கப்பல் திவ்யா விக்ரம் ஸ்னாசி தமிழிச்சு அப்படின்னா யூடியூப்ல உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராம்லயும் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கப்பல் தான். வெல்கம் டு த ஷோ. வணக்கம். வணக்கம். மதர்ஸ் டேக்காக நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது ஆஸ் அ கப்புலா உங்களை இந்த ஷோவில் இன்வைட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. அண்ட் அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியட், ஸோ அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? சப்போர்ட்டிவாக இருந்தேங்கிறத விட இட் வாஸ் ஆல் அவ்வளோ என்னோடய ஃபேமிலி தான். நான் ஃபேமிலியாக தான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அந்த டைமில் வந்து எதிர்பாராத அளவுக்கு கோவம், எதிர்பாராத அளவுக்கு எல்லா எமோஷன்ஸுமே வந்து அப்படியே பயங்கரமாக ஊஞ்சல் ஆடும். அப்படி இந்த சைடு அந்த சைடு சந்தோஷமாக இருந்தால் ஓவராக சந்தோஷமாக இருப்பா, கோவப்பட்டா ஓவராக கோவப்படுவா. அந்த இதில் காமெடியாக சொல்லணும்னா கோயசர்ல ரூம்ல கட்டி வச்சு சொட்டி அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தாலுமே அது வந்து சரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது போல. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, நானும் எதிர்த்து பேசுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி நீங்க லவ் பண்ணும்போது அப்படி இல்லை, ஆனா லவ் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமா சண்டை போடுவோம். ஆனா இந்த வந்து அதோட ரொம்ப அதிகமா இருந்தது. இல்ல அந்த பிரெக்னன்சி சமயத்துல நமக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கிரேவிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், கோவம் வரும். சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. ஒரு கர்ப்பமா இருக்கும் போதும் சரி, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் சரி, பீரியட் சமயமும் சரி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதெல்லாம் பத்தி இப்போதான் பேசிட்டு இருக்கோம். பட் அப்போல்லாம் வந்து நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றதே தெரியல இல்லையா? பட் இப்ப இருக்கிறவங்க படிக்கிறாங்க, வெளியில வராங்கும் போது ஈக்குவாலிட்டி பேசும்போது இதையும் பத்தி பேசுறாங்க. எனக்கு கோவம் வந்தா அதை அடக்கி வைப்பேன் அப்படின்றது இல்லாம ரிஃப்ளெக்டா அதை காட்டுறாங்க. அப்போ ஆனா அது ஃபேமிலி கப்புல் அப்படின்னு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? அது ஒன்றும் இல்லை, அவ ரொம்ப அது கோவப்படும் போது குழந்தை மாதிரி இருக்கும். சில சமயம் திட்டும் போதோ இது பண்ணும் போதோ அவர் அப்படி பாக்குறாரு. அது ஆமா. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது வந்து எப்படின்னா ரெண்டு பேருமே கோவப்பட்டோம்னா சுத்தி இருக்கிற யாருமே வந்து அதுல நல்லாவே ஒரு வைப்ரேஷன் இருக்காது. ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே அவ கோவப்படுறாளா, ஏதோ ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, போட்டோம் நம்ம இப்போதைக்கு வந்து பொறுமையா இருப்போம். அப்போ நீங்க கோபப்பட்டா அவர் பதிலே பேச மாட்டார் அப்படியா? அதாவது எப்படின்னா நார்மலா சண்டை வரும்போது பேசுவான். இப்ப சொல்லும்போது எனக்கு என்ன பீரியட்ஸ்னு கேட்பான். ஆமா அப்படியா, ஓகே ஃபைன் நீ பாரு. நம்ம சமூகம் இப்படி மாறிடுச்சா? சீரியஸ்லி முதல்ல கொஞ்ச நாள் புரியாம இருந்தது, அப்புறம் அவளே சொல்லிட்டா. அவளே சொல்லும்போது நான் இப்படி இருக்கேன், எனக்கு கோவம் பயங்கரமா வருது, என்னன்னு தெரியலன்னா ஓகேமா நான் போய் ஆபீஸ் ரூம்ல வேலை பாக்குறேன்னு போயிட்டு. அதாவது இந்த ஸ்பேஸ் வந்து முன்னாடி இல்லாம இருந்துச்சு. அதாவது ஓப்பனா ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு மூடு சரியில்லை அப்படின்றத கூட சொல்ல முடியாத பெண்கள் இருந்த ஒரு காலம். இப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ், மூடு சரியில்லை, கோவம் ரொம்ப வருது, ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிச்சு. என்னன்னு பேசினா திருப்பி கோவப்பட மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்படியா? உனக்கு என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன ஏதாவது சண்டை போட்டுனா போடு, நான் அமைதியா இருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்கான். நான் நடந்துட்டு அப்பாடா ரிலாக்ஸா சண்டை போட்டிருக்கேன் சும்மா. எதையும் தங்கும் இதையும் வாங்க நீங்க. ஆனா இதே நார்மல் டெஸ்ட் சண்டை வரும்போது நான் எதிர்த்து எல்லாம் எது நல்லா WWF மாதிரிலாம் சண்டை. நான் மோஸ்ட்லி வந்து சண்டை போட மாட்டேன். ஆனா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா வந்துடும். சில சமயம் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் மோஸ்ட்லி நான் வந்து சைலண்டா தான் இருப்பேன். சரி, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, வீட்ல என்னென்ன வேலை எல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பீங்க? இல்ல முக்காசியல்ல வந்த பண்ணுவான். என்ன அப்படி கேட்டீங்க? உண்மை அதுதான். ஏன்னா என்னோட எப்படின்னா இப்போ மார்னிங் ஏதாவது ஒரு எனக்கு திடீர்னு தான் ஒரு ஷூட் வரும், ஒரு சாங் ஷூட் இருக்கும்,
இல்ல ஏதாவது வெளியில போய் இந்த ஷாப் ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி போயிடுவேன் டக்குன்னு. ஸோ எனக்கு இவனோட ஒர்க் வந்து ஒரு டைமிங் இருக்கும். என்னோட ஒர்க் அப்படி கிடையாது. நைட்டு திடீர்னு ஷூட் இருக்கும், காலையில வரைக்கும் போகும் ஷூட்டு, நைட் ஈவினிங் போயிட்டு நைட் காலையில தான் வருவேன். அந்த மாதிரி சமயத்துல இவன் தான் லட்சுவை காலை எஞ்சி கிளப்பி ஸ்கூலுக்கு அமுச்சு விடுறதெல்லாம் விக்ரம் தான். அதே மாதிரி விக்ரம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டா அந்த ஒர்க்கு நான் எடுத்துப்பேன், கண்டிப்பா பண்ணுவேன். அந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயே இது பிரிச்சுப்போம். ஆனா மோஸ்ட்லி முக்காசி வேலை அவன் தான் செய்வான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெட்லேயே ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், குழந்தைய கேரி பண்ணிக்கும் போது ரொம்ப ஹெல்த் வைஸ் வந்து பார்த்துக்க வேண்டி இருந்தது அப்படின்னு. அப்படி அவங்க பெட்லேயே இருக்கும்போது அவரோட சப்போர்ட் எவ்வளோ இருந்தது திவ்யா? ஆக்சுவலாக ஒரு விதத்தில் வரோன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து கோவிட் வந்தது. ஓ. ஸோ 2019-20 தான் அவள் பிறந்தா. அதுக்கு முன்னாடி டைம்லேருந்தே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போகணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. அதனால் மோஸ்ட்லி நான் வீட்டில் தான் இருப்பேன். ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லுவா, இல்லை ஏதாவதுனாலும் நான் வந்து இது பண்ணுவேன். அண்ட் என்னை தாண்டி நான் பார்த்துக்கிட்டது ஒரு 10% தான். அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. 90% அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னால் என்ன பண்ண முடிஞ்சதோ, என்ன சப்போர்ட் பண்ண முடிஞ்சதோ நான் வந்து வீட்டில் இருந்து பண்ணேன். நீங்கள் சொல்லுங்கள் திவ்யா, அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார்? எப்படி சொல்லுதுன்னா, அப்போ லிட்ரலாக வந்து டெய்லி கால் பிடிச்சி விடுவான். எனக்கு கால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போது வந்து ஏன்னா எனக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த இடமே ஃபுல்லாகவே வந்து அப்படி ஆக்டிவிட்டியே இல்லைல்ல, அப்படியே மறத்து போயிடும். ஸோ இவன் தான் வந்து கால் பிடிச்சிடுவான் டெய்லி. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான காயெல்லாம் பண்ணி விடுவாங்க. என்னால் எப்படின்னா படுத்தே இருக்கேன்னா வெறுப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து இவங்கெல்லாம் தான் ஒரே ரூம் என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா வந்து பக்கத்து ரூமில் இருந்தாங்க, எல்லாத்தையும் இப்போ ஒரே ரூம் மாற்றிட்டு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்து டிவியவே ரூமுக்கு மாற்றிட்டாங்க. மாத்திட்டு எல்லாரும் சேர்ந்து படம் பாக்குறது. எப்படி சொல்றது, நான் தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாமே பெட்ல என்னோட பெட்ல இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு இவங்க எல்லாமே. அப்புறம் இவன் வேற இருந்தான். 2 நாய்க்குட்டி இருக்கு எங்க வீட்டுல. அப்ளூ இருப்பான், கேஸ்பரும் இருப்பான். ஸோ 2 பேரும் அப்ப இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது எப்படி சொல்றது, அது நான் தனியா அனுபவிச்சேன்றதை விட என் அம்மா, விக்ரம், அப்பா எல்லாரும் சேர்ந்து எனக்காக அந்த பெயின் அனுபவிச்சாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு, நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் இருந்தது. இன்னொன்று ஒரு மேரேஜ் அப்படின்னா நான் பார்க்குறது எப்படின்னா, பொண்ணுன்னா கல்யாணம் ஆகி பையன் வீட்டுக்கு போகணும், அப்புறம் கூட இருக்கிறது பையனோட அம்மா அப்பா தான் கூட இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அதையும் இன்னைக்கு ஒரு சில ஃபேமிலிஸ் மட்டும் பிரேக் பண்ணி பெண்களும் அவங்களோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், கூட வச்சுக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு சில ஃபேமிலிஸில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கம்மி தான், இன்னும் நிறைய நம்ம போக வேண்டியிருக்க மாறணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கூடவே இருக்கிறது வந்து திவ்யாவோட அம்மா கூட இருக்காங்க. ஸோ அதில் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே அதிகம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸு, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இருந்தால் தான் ஃபேமிலியாக அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி சாத்தியமாச்சு? இதுல சாத்தியமாறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா நான் அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் விக்ரம் கிட்ட ஒரு நல்ல விஷயம் தான், பிரிச்சே பார்த்தது இல்லை ஆரம்பத்துல இருந்தே. ஓ அம்மா அப்பா ஏன் அம்மா அப்பா அப்படி ஏன் அம்மா அப்பாக்கும் இவங்க அம்மா அப்பாக்கும் மேபி அந்த டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர எனக்கோ விக்ரம்கோ அப்படி இருந்ததே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான், நாங்க அப்படி பார்க்கவே மாட்டோம். எல்லாரும் எங்களை மாதிரி திங்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நாங்க வந்து அந்த மாதிரி யோசிச்சது இல்லை. அண்ட் இதனாலதான் என்னமோ தெரியல, எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க பேசும்போதே எங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் வந்ததுக்கு காரணமே அதுதான். என்னோட தாட் ப்ராசஸும் விக்ரமோட தாட் ப்ராசஸும் ஓரளவுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப நான் உன்னை நினைச்சேன்னா ஒரு 70 to 80% அவனும் அதே மாதிரிதான். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட மதரின்லா உங்க மாமியாரை வந்து கம்ஃபர்ட்டா உங்க வீட்டுல வந்து இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க ஏதாவது மாத்திருக்கீங்களா? என்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்கள கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மருமகனா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்ன? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் உண்மையே சொல்லணும்னா எங்கள் அம்மா சமைச்சதை விட திவ்யா அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் எனக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய எனக்கு தான் வந்து இது வந்து பெருசாக நல்லா இருந்ததே தவிர அவங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் எப்படி நான் வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் எந்த மாதிரியான டிஃபரன்ஸோ இல்லை வந்து அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அதனால நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு விதத்துல. அண்ட் குழந்தைய வந்து முதலேருந்து இவளை பார்த்துருந்ததுலேருந்து குழந்தைய இப்போ அவ போயிட்டா, நானும் சில சமயம் ஆஃபீஸோ இல்லை அவுட் ஸ்டேஷனோ போயிட்டா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதனால நான் இடம் கொடுக்கறத விட அவங்க தான் வந்து எல்லாரையும் தாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ ஐ ஷுட் ஃபீல் ஹாப்பி தட் ஷீ இஸ் வித் அஸ். அதாவது இவங்க கிட்ட எப்படின்னா ஒரு அம்மா பையன் பாண்ட் இருக்கும். ஒரு
மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது. அவங்க வந்து விக்ரம் தான் கூப்பிடுவாங்க, இவங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பாண்டு தான் இருக்கும். சண்டை வந்தாலும் அவங்க பாட்டுக்கு அடிச்சுப்பாங்க, அடுத்த நிமிஷம் சேர்ந்துப்பாங்க. அவங்க சண்டையில நீங்க உள்ள நான் போடுறது உள்ள போனேன்னு வச்சுக்கோங்க, நம்மள அவுட் ஆக்கிடுவாங்க. அவங்க நாங்க நார்மலா பேசிட்டு நீயே இதை இவ்வளவு சீரியஸா இருக்க, நீ என்னைய பார்த்து கேட்டுடுவாங்க. ஆனா இவங்களுக்குள்ள நான் போறதே கிடையாது. ஓகே, நைஸ். இப்போ சோஷியல் மீடியாவில் திவ்யா வந்து நிறைய டான்ஸ் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஒரு ஹஸ்பண்டாக நீங்கள் எப்படி அதை கேரி பண்ணுறீங்க? நான் அதெல்லாம் பார்த்து சிரிப்பேங்க. கூப்பிட்டுட்டு இதை பாரு இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணலாமா, ரிப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். சில பேர் வந்து அந்த பிக் ஐகான் போட்டு பண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்களாம் சிரிச்சுப்போம். உடனே அவனோட ப்ரொஃபைல் போகும், ப்ரொஃபைல்லே ஒன்றும் இல்லை, இவன்லாம் என்ன சொல்லி என்ன நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு ஆக்சுவலி சொல்லிட்டு எப்படின்னா 2 பேரும் சேர்ந்துதான் அது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். பாரு இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்களா, ஆனா நாங்க அதை மைண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை ஒரு நெகட்டிவாவே எடுத்துக்க மாட்டோம். ஓகே ஃபைனா, அவங்களுக்கு தோணுது அவங்க போடுறாங்க, அவ்வளவுதான் அவங்களோட மெச்சூரிட்டி. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ரொம்ப பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நாங்க ஏதாவது ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களோட வீடியோஸ்லாம் ஆனா நீங்க 2 பேரும் பயங்கர ஹியூமர் சென்ஸ் அப்படின்ற மாதிரி தானே இருக்குல்ல, பயங்கர காமெடியா அப்படியே ஜாலி கப்புலா அப்படிதான் இருக்கு உங்களோட வீடியோஸ்லாம். ஜாலிதான். லைஃப்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, பட் கஷ்டத்தையே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அண்ட் நாங்களும் வந்து அப்படிதான், எந்த கஷ்டமா இருந்தாலுமே அதை வந்து யோசிப்போமே தவிர, பட் அடுத்து என்ன, எப்படி நம்ம முன்னேறலாம், எப்படி நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம், அடுத்து என்ன நம்ம வந்து இந்த டிஸ்கஷன் ரூமே அந்த சோஃபா தான் ஹால்ல. இப்படி 3 சீட்டர் இருக்கும், ஒரு 1 சீட்டர் இருக்கும். இவன் அந்த 1 சீட்ல உட்காந்துருப்பான், நான் 3 சீட்டர்ல உட்காந்துருப்பேன். 2 சீட்டர்ல 3 சீட்டரை படுத்துட்டு அப்படி சொல்லுங்க, கால் அப்படி நீட்டி இருப்பேன். அது எனக்கு தரவே மாட்டாங்க, அவள் சொத்து. பஸ்ல வர மாதிரி அது உங்கள் சொத்து. கொடுப்பேன், ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி வாங்கிடுவேன். எனக்கு எதுவும் அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு. அங்கதான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். எவ்வளவு இது வந்தாலும் சரி விட பாத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபினான்ஷியலா இருக்கு, இந்த மாசம் இப்போ ஃபீஸ் கட்டணும், இப்போ வீடு கட்டிட்டு இருக்கோம், அது இது மாதிரி நிறைய நம்மளுக்கு செலவு இருக்கும். இது எல்லாமே டேக்கிள் பண்ண முக்கியமான விஷயம்லாம் அங்கதான் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நாங்க பேசிட்டு சொல்லுவோம், அதே பார்த்தாச்சு இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு இந்த சைஸ்ல ஒரு டிவி இருக்கும், சரிவா ஏதாவது படத்தை போடு அப்படின்னு உடனே நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து OTT ரிலீஸ் டுடே அப்படின்னு பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை போட்டு பாத்துருவோம். அவ்வளவுதான். யார் ராஜு எங்க வீட்டுல? உண்மையிலேயே சொல்லணும்னா வந்து எங்க அம்மாவோட ராஜ்யம் தான். அதுதான் உண்மை. இப்பயுமே இப்ப ஏதாவது நாங்க பார்ட்டிக்கு போனோம், வெளில போனா கூட எங்க அம்மா கிட்ட பயந்துட்டு என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு. இவ பயப்பட மாட்டாங்க, நான் தான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப எங்க அம்மா என்ன கேட்க மாட்டாங்க, என்ன விக்ரம் இப்படி எல்லாம் உங்களோட சேர்ந்து அவ கெட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அங்க போயிடும். அந்த மாதிரிதான் இவ எஸ்கேப் ஆயிட்டா. வீடு கண்ட்ரோல் இங்க வந்துருச்சு. அப்படியா? எது ரியல் ஃபெமினிசம்? ஒரு கப்பலா உங்ககிட்ட கேக்குறேன். முதல்ல ஃபெமினிசம்னா என்ன, அதுதான் நான் கேக்குறேன். இப்போ அதுதான் நான் உங்கள்கிட்ட திருப்பி கேக்குறேன். ஈக்குவாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, சக மனிதர்களை எப்படி மதிக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் பெண்கள் வந்து அது இதுங்கிறத விட மரியாதை, அது வந்து ஈக்குவாலிட்டி தான். அதுக்கு பேர் அப்புறம் ஜாப்ல டேலண்ட்ல எல்லாத்துலயும் நான் எதிர்பார்க்கிறது ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்ப அதுல ஃபெமினிசம்ன்றதே வேணாம்ல, ஈக்குவாலிட்டின்னு சொல்லிடலாம்ல. ஃபெமினிசமோட ஜெனிசிஸே வந்து அந்த ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஆரம்பிச்சது தான். பட் இப்போ ஃபெமினிசம்ங்கிற பேர்ல நிறைய அந்த ஈக்குவாலிட்டிக்கான விஷயத்தை தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்து ஹாஸ் பீன் டேக்கன் ஆஸ் பிரின்சிபல்ஸ். பட் அதோட கோர் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டி வந்து என்னன்னா லிவ் அண்ட் லெட் லிவ். அந்த லிவ் அண்ட் லெட் லிவ்ங்கிற கோர் எடுத்தோம், ஃபிலாசபி எடுத்தோம்னா அது ஃபெமினிசமா இருந்தாலும் சரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா இருந்தாலும் சரி, லிவ் அண்ட் லெட் லிவா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங், உங்களோட ஜாப், உங்களோட ஜாப் டைம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதுல எந்த ஒரு இடத்துலயுமே விக்ரம் வந்து குறுக்க வர்றதே கிடையாது. நான் வேணா குறுக்கு போவேன் அப்பப்போ. அப்படியா? லவ் டுடே படத்துல வர போன்ல கூட நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், அந்த மாதிரி கூட கிடையாது. ஸோ அதனால எந்த விதமான எதுவுமே ஒரு சூப்பர் கப்பல் அந்த மாதிரி. அதான் சொல்றேனே, எதா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாலே அந்த சண்டையெல்லாம் வரும். பயங்கரமா WWE ரெஸ்லிங் மாதிரி எல்லாம் சண்டை போடுவோம், இதெல்லாம் போகும். ஆனா அவ்வளவுதான், என்னாலே என்கிட்ட பேசாம இருக்க முடியாது, அவனாலையும் என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஓகே, ஒரு சக்சஸ் ஆகும்னா சண்டை போடும்போது மூஞ்சியை பார்த்துப்போம், மூஞ்சியை பார்க்காம சண்டை போடுவோம், மூஞ்சியை பார்த்தா சிரிப்பு வந்துடும். 2 பேர் வந்து ஒரு சக்சஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா என்ன விஷயம் முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். இதில் வந்து பெர்மிஷன், அதான் நான் சொன்ன மாதிரி பெர்மிஷன், அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தட்டே கேட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் கோல் எல்லாமே வந்துடும். நாங்கள் அப்படி தான். நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாண்டி ஃபஸ்ட்டு வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான். நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்னது இ அண்ட் பி இல்லைன்னா பிபி இருக்காது. அது என்னன்னா ஈனா என்னன்னா ஈகோ, ஓகே, பீனா என்னன்னா பொசசிவ்னஸ். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே பிபி வர சான்ஸே இல்லை, டென்ஷன் வர சான்ஸே கிடையாது. ஸோ என்னன்னா இப்போ வந்து ஈகோ பார்க்கறதுனால தான் நீ சண்டை போடுறியா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு வரும். முதல்ல வந்து யாருக்குமே பெரிய ஆள் இல்லை. நான் அவளை லவ் பண்ணதுனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால அவள் பெரியவளா நான் பெரியவனாங்கிற இது கிடையாது. அவளுக்கு அதிகமான சம்பளமா எனக்கு அதிகமான சம்பளமாங்கிற, ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி தான். இந்த ஈகோன்ற அந்த மேட்டரை வந்து தூக்கி வெளியில கடாசிட்டோம் அப்படின்னா யார் வந்து அந்த சண்டையே வந்து வேற மாதிரி ஆகிடும். அது வந்து ஜஸ்ட் ஒரு அந்த நேரத்தில் இருக்கிற மூட் ஸ்விங்கை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா மாறிடும். ரெண்டாவது வந்து பொசசிவ்னஸ், அதாவது வந்து மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசுகிறதோ இவ மற்ற பசங்க கிட்ட பேசுகிறதோ, இல்லை இந்த காலத்தில் நான் வேற பசங்க கிட்ட பேசுகிறதோ இல்லை அவள் வேற பொண்ணுங்க கிட்ட பேசுகிறதோ, அதை வந்து நம்ம தப்பாக எடுத்துக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எவ்வளோ லவ் வந்து நம்ம ஷவர் பண்ணுறோங்கிறது தெரியும். இட் ஹாஸ் டு பி அன்கண்டிஷனல். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம பொசசிவ்னஸை தூக்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா தெர் இஸ் சம் எலிமெண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து எனக்கு வேணும், அது வந்து எப்படி ஆகிடுதுன்னா ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிடுது பொசசிவ்னஸ்ன்றதை எடுத்துகிட்டு வந்தால். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாத வரைக்கும் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் கண்டினியூ பண்ணி சஸ்டெயின் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்பு. இந்த ரெண்டு விஷயம். மூணாவது என்னென்னா ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடம்ங்கிற வேர்டை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன், யாருக்குமே ஃப்ரீடம் கொடுக்க முடியாது. ஃப்ரீடம்ங்கிறது அவங்கவுங்களோட அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிற அந்த ரைட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஃப்ரீடமை அவங்க கரெக்டாக இது பண்ணுறாங்களா, அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களாங்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கணும். எந்த மூமெண்ட்லலாம் நம்மளால் ஹாப்பியாக, எந்த மூமெண்ட்லேயுமே நம்மளால் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் முதல் ரெண்டு பண்ணாலே இந்த ரெண்டும் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடும். ஸோ ஒய்ஃப் கிட்ட இருக்க டேலண்ட்டை நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க டேலண்ட்டை ஒய்ஃபை என்கரேஜ் பண்ணுங்கள். லவ் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் கோல், அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஆஸ் அ கப்புலாக உங்களோட மேரேஜில் ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்திருக்கா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? கிரிட்டிசிசமாக இருந்ததில்லை, ஆனால் வந்து எப்படின்னா ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல, இவங்க ஏற்ற ஜோடி தான்டா, ஜாடிக்கேத்த மூடிடா, நல்லா தான் இருக்கு இந்த மேட்ச், மேட் ஃபார் ஈச் அதர், அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எந்த விதமான கமெண்ட் பண்றது பிகாஸ் ஆஃப் தி சைஸ். ஆனா நாங்க சொல்றோம் ஈவன் எங்க சோல் கூட தாட் process சொல்றீங்க இல்லையா? அதுதான். இப்போ கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கிறவனுக்கு ஒல்லியா இருந்தாலும் கார் ஓட்டலாம், குண்டா இருந்தாலும் கார் ஓட்டலாம். ஆனா கார் ஓட்டுறதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவன் ஒல்லியா குண்டான்றத பாக்குறாங்க. இப்போ இதே மாதிரி ஒல்லியா இருக்கிற ஒரு கப்பலுக்கும் இதே மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் குண்டா இருக்கோங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே அந்த மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கிது. ஸோ அப்பியரன்ஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஆக்சுவலி நீங்க அதை பிரேக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை பிரேக் பண்ணிட்டோமான்னு தெரியல, ஆனா பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பிரேக் பண்ணி இப்போ அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பார்த்த சோஷியல் மீடியாவே இப்போ பாசிட்டிவா கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்றாங்கல்ல. பிகாஸ் அந்த ஒரு கப்பில் அவங்க உங்களோட சக்ஸஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க, உங்களோட வீடியோஸ்லேருந்து எல்லாத்தையும். அதில் உங்கள் கப்பில் அவங்களோட லவ் தெரியுது, சண்டை போடுறீங்களா, அஃபெக்ஷனாக இருக்கீங்களா, எல்லாமே நீங்கள் அதில் பதிவு பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறாங்க, பாசிட்டிவாக இருக்குது, அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை? ஆமாம், கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலாக உங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு கப்புலாக எப்படி லீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாக தான் உங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். பிகாஸ் அவங்க சொன்னாங்க, நான் இது வரைக்கும் வந்து பர்மிஷன் வந்து விக்ரம் கிட்ட கேட்டதே கிடையாது லவ் பண்ணும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக அது எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமா பட்டுச்சு. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறாங்க, நீங்கள் அதை அழகாக ரசிக்கிறீங்க. இதுதான் ஒரு தாம்பத்தியத்தில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு அழகான கப்பில் ரொம்ப அழகாக
இனிஷியேட்டிவ் எடுத்ததில் எனக்கும் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.